எனக்கு இது ஒரு கே வில்லேஜ்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கு மேலே யாருமே இன்ஃபர்மேஷன் சொல்லலை. நிறைய பேருக்கு தெரியலை. யாருக்கு நான் சொல்கிறேன்னா, நம்மளை மாதிரி ஊரில் வந்தவங்களுக்கு இது தெரியலை. நிறைய பேர் தெரிஞ்சவங்களும் நிறைய பேர் சொல்ல பயப்படுறாங்க. ஆனால் நான் இப்போ இங்கே இருக்கேன்னா, நான் சர்ச் ஸ்ட்ரீட்டில் இருக்கேன். இப்போது இந்த இடத்துல நான் எந்த ஃபியரும் இல்லாமல் நான் வந்து நிறையா விஷயம் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ஆனால் ஆக்சுவலாக இது ஃபியருக்கான இடம் கிடையாது. இங்கே வந்து எல்லாருக்கான ரெஸ்பெக்டும் வந்து இங்கே கிடைக்கும். ஸோ அதை வந்து நான் அவங்க கூட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். இந்தியாவில் இந்த மக்களுக்காக இருக்கிற கருத்துக்கள் வந்து பலவிதமாக இருந்தாலும், இங்கே கனடாவில் ஈக்குவாலிட்டி வந்து ரொம்ப முக்கியம். அதை வந்து எல்லாருக்கும் சேர்கிற மாதிரி தான் இங்கே இருப்பாங்க. அதே மாதிரி இந்த மக்களுக்கும் ஈக்குவாலிட்டி இருக்குது. ஸோ அதனால தான் வந்துட்டு கனடா வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் பீஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. நீங்கள் வெளியில் பல கருத்துக்களை பார்க்கலாம், ஆனால் உண்மையாலே இது வந்து ஒரு கலர்ஃபுல்லான கண்ட்ரின்னு நான் சொல்லுவேன். ஆனால் இதற்கு பின்னாடி நிறையா விஷயங்கள் வந்து, அதுவும் குறிப்பிட்ட இந்த கம்யூனிட்டி மக்களுக்கு பின்னால் இந்த ஈக்குவாலிட்டி வர்றதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் வந்து மறைஞ்சிருக்கு. நான் அதில் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன், கேட்டுக்குங்க. ஆக்சுவலாக வந்துட்டு February 5, 1981 இந்த இடத்துல பாத் ஹவுஸ்னு ஒரு பிளேஸ் இருக்குது. அது ஆக்சுவலாக இந்த ஸ்ட்ரீட்டில் இங்கே ஒரு மாஸ் அரெஸ்ட் நடக்குது. அதாவது 300 பேருக்கு மேலே அரெஸ்ட் பண்ணுறாங்க கெனடியன் போலீஸ். அந்த அரெஸ்ட்டு வந்து கம்ப்ளீட்டாக வந்துட்டு இந்த 2 years LGBT கம்யூனிட்டி மக்களை முக்கியமாக பார்த்து அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணும்போது, அதுக்கப்புறம் நிறைய போராட்டத்துக்கு அப்புறம் இந்த இடத்த வந்து அவங்களுக்காக மீட் எடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து கனடாவில் உள்ள ஒரு முக்கியமான கலர்ஃபுல்லான ஒரு பீஸ்ஃபுல்லான பிளேஸ். இட்ஸ் ஆல் அபவுட் லவ் இஸ் லவ்ங்க. ரெண்டாயிரத்தி 2005 சேம் ஜெண்டர் மேரேஜை வந்து இங்கே லீகலைஸ் பண்ணுறாங்க. சுமார் இன்னைய வரைக்கும் சர்வே படி 75,000 கப்புள்ஸ் வந்துட்டு சேம் ஜெண்டர் வந்து மேரேஜ் பண்ணி சந்தோஷமாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அது எப்படின்னா, ஸ்ட்ரெயிட் கப்புள்ஸ் மேரேஜ் சக்ஸஸ்ஃபுல் ரேட்டை விட இவங்களோட மேரேஜ் சக்ஸஸ்ஃபுல் ரேட் வந்து ஹையராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கனடாவோட மேரேஜ் ஓவரால் பர்சன்டேஜில் 33% 35% வரை ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது ஒரு ஆச்சரியமான விஷயமும் கூட. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு இவங்க வந்து தனியாக வந்துட்டு குழந்தைங்கள வந்துட்டு தத்தெடுத்துக்கிறதாகவும் அதுக்கான ஃபெசிலிட்டிஸும் வந்து கவர்மெண்ட்டை இருக்குது. இது ஈச் அண்ட் எவ்ரி ப்ராவின்ஸ் வந்து டிஃபர் பண்ணி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் டிஃபர் பண்ணி இருக்குது. ஆனால் இதையும் வந்துட்டு இவங்க வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. சுமார் வந்துட்டு சேம் ஜெண்டர் மேரேஜ் கப்புள்ஸ்க்கு உள்ள கிட்ஸ் வந்துட்டு கனடாவில் மட்டும் 12 to 15% ஆஃப் அடாப்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி சுமார் 10,000 குழந்தைங்க வந்துட்டு இவங்களோட பேரண்டிங்கில் இருக்காங்க. ஸோ இவங்களோட பேரண்டிங்கில் இவங்களுக்கு வந்து எந்த ஒரு ஃபோர்ஸபிளோ எதுவுமே இல்லை. இந்த குழந்தைங்க வந்து எப்படி ஒரு நார்மல் கப்புளுக்குள்ள குழந்தைங்க எப்படி வளர்கிறாங்களோ அதே மாதிரி தான் வந்து இவங்களும் வளர்கிறாங்க. இவங்களுக்கு வந்து இந்த கம்யூனிட்டியோ இதுவோ எதையும் வந்து அவங்க வந்து ஒரு ஃபோர்ஸ் பண்ணியோ எதுவும் சொல்லலை. அவங்க நார்மலாக வளர்கிறாங்க. அதுக்கான சாய்ஸஸும் அவங்களுக்கு ஃப்யூச்சரில் என்ன சாய்ஸஸ் வருமோ அந்த குழந்தைங்களே எடுக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, கனடாவோட ஸ்ட்ரெயிட் கப்புளோட டிவோர்ஸ் ரேட் வந்துட்டு 40%. ஆனால் சேம் ஜெண்டரோட டிவோர்ஸ் ரேட் பார்த்திங்கன்னா வெறும் 2.5 to 3 தான் இருக்குது. இதிலேயே நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்கும். நான் வந்து இந்த விஷயத்தை பேசுகிறதுக்கு முன்னாடி நான் நிறையா மக்கள்கிட்ட வந்துட்டு இதை நான் பழகியிருக்கேன், என் கூட வேலை பார்த்துருக்காங்க. நான் இதை வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி இதை பற்றின விஷயத்தெல்லாம் வந்து நான் நிறைய பேரை நேரடியாகவும் சந்தித்து, இன்றைக்கி உள்ள ஜென்ஸியோ ஏதோ சொல்கிறாங்களே அந்த ஜென்ரேஷன் வரைக்கும், அதுலேருந்து அதே மாதிரி எல்டர் ஜென்ரேஷன்ஸ் வர எல்லார்கிட்டையும் நான் கேட்டு 80s 90s ஜென்ரேஷன் வர எல்லார்கிட்டையும் கேட்டு நான் இந்த மாதிரி விஷயத்த அவங்க கூட இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலாக
இதுக்கு இடையில இவங்க எல்லாருக்கும் ஒரு மாற்று கருத்து இருக்குது. ஆனால் நான் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, இங்கே ஜஸ்ட் இது வந்து லவ் அண்டு எமோஷன்ஸ் தாங்க. இதை வந்து நீங்கள் வெறும் இவங்க வந்து செக்ஸுன்னு மட்டும் நீங்கள் புரிஞ்சிருந்திருந்தால் அது உங்களோட அறியாமை, உங்களோட புரிதல் வந்து கம்மியாக இருக்குன்னு கூட நான் சொல்லுவேன். அதில் வந்து நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். நீங்கள் வந்து இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கும் போது உங்களுக்கு அதோட இது என்ன என்று உனக்கு தெரியும். இங்கே இவங்க மட்டும் இல்லாமல் இந்தியாவிலேருந்து நான் நிறைய பேரை வந்துட்டு மீட் பண்ணுறேன். இங்கே வந்து படிக்க வந்திருந்தாலும் சரி, டைரெக்டாக எங்கள் வேலைக்கு வந்திருந்தவங்களாம் சரி, நிறைய பேர் இங்கே இருக்காங்க. அவங்கக்கிட்ட நான் பேசின விஷயத்துலலாம் சில விஷயங்கள் வந்து எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. இது வந்து நான் வந்து அவங்கக்கிட்ட டைரெக்டாகவே கேட்டேன், உங்களுக்கு வந்து வீட்டில் தெரியுமா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு, நீங்கள் எப்படி இந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டால் தெரியாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்தளவுக்கான சோஷியல் ப்ரெஷர் அங்கே நம்மக்கிட்ட இருக்குது. இங்கே அப்படி கிடையாது. இங்கே வந்து எல்லாருக்கும் உள்ள ஈக்குவாலிட்டி நான் முன்னாடியே சொன்னது, இங்கே எல்லாருக்குமே அது சரிக்கு சமமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கான உணர்வு எங்கேருந்து வருதுன்னா, நான் கேட்டதை வர ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. நான் வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு 60 கிட்ட இருக்கும் ஏஜ். நான் அவங்கக்கிட்ட கேட்டேன், உங்களோட உணர்வு இது வந்து எப்படி வந்து உங்களுக்கு தெரியுது அப்படின்னு நான் கேட்கும்போது அவங்க சொன்னது வந்து என்னென்னா ரொம்ப அதிர்ச்சியாகவும் இருந்துச்சு. என்னென்னா, அவங்க வந்து ஒரு பொண்ணாக உணர்றது வந்துட்டு அவங்க வந்து ஏஜ் ஆஃப் 6 அவங்க உணர்ந்துருக்காங்க. அப்போ வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, அவங்கள வந்து பையன் பேர் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு அவன் பையன் பேர் சொல்லி தான் கூப்பிட்றாங்க. அவங்க ஏஜ் 7, 8 கிட்ட வரும்போது எதுக்கு நம்ம எல்லாரையும் வந்து இவங்க வந்து நம்மளை பையன் பேரை சொல்லி கூப்பிட்றாங்க அப்படின்றது இவங்களுக்கு வந்து உணர்றாங்க. எப்போனா வந்து இவங்க விவரம் தெரியும் போது. யூஸ்வலாக எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரு 7, 8 வயசில் தான் வந்து நிறைய விஷயத்த உணருவோம். அதை வந்துட்டு இவர் சொல்கிறாங்க, இவங்க வந்து ஒரு பெண்ணாக உணர்றதா அவங்க வந்து சொல்கிறாங்க. இப்போது இதில் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா, அவங்க வந்து சின்ன வயசில் இருக்கும்போதே இந்த விஷயங்கள் வந்து அவங்களுக்கு இருக்குது. அவங்க மனதாலும் உடலாலும் ஒரு பெண்ணாக இருக்காங்க, ஆனால் தோற்றம் வந்து ஆணாக இருக்குது. அந்த வந்து மக்கள் வந்து அவங்கள ஒரு ஆண் பேர் சொல்லி கூப்பிடும்போது அவங்கள வந்து ஒரு மனதால் ரொம்ப அது பாதிக்குது. நான் இதை கேட்கும்போது எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலை. அவங்க அதை சொல்லும்போது அவங்க என் கூட இந்த அளவுக்கு அதை தைரியமாக ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு அவங்களுக்கு தேங்க்ஸ் தான் சொல்லுவேன். நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியலைங்க. என்னோடய தாட்டே வந்து டோட்டலாக மாறிடுச்சு அவங்க அதை சொன்னதுக்கப்புறம். ஒரு 7, 8 வயசு உள்ள குழந்தைக்கு வந்துட்டு என்ன தெரியும்? அந்த நேரத்தில் நான் வந்து அவங்க மனதளவில் அவங்க வந்து பெண்ணு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள வந்து ஆண் பேர் சொல்லி கூப்பிடும்போது அவங்களுக்கு வந்து எவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குதுன்னு பாருங்கள். இந்த உலகம் வந்துட்டு வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசுங்க. இது நான் வந்து கற்றுக்கிட்டது, என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் கற்றுக்கிட்டது. நான் இங்கே இந்த மக்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாகவும் பேசுகிறேன்னு நிறைய பேர் இதை எதிர்க்கிறவங்க நிறைய பேருக்கு தோணலாம். உண்மை என்னென்னா வந்துட்டு எனக்கு வந்து இவங்க கூட பேசி பழகிறதுனாலும் எனக்கு வந்து இவங்களோட எமோஷ்னல் சைடு வந்து எனக்கு தெரியுது. இது தெரியாமல், இங்கே அதை பற்றி விஷயங்கள் தெரியாமல் இங்கே நிறையா பேர் நிறையா இடத்துலேருந்து நிறையா தப்பான விஷயங்களை இங்கே வந்து போர்ட்ரேட் பண்ணுறாங்க. அது வந்துட்டு எந்த அளவுக்கு சரின்னு நான் சொல்லுவேன்னா, இது வந்து மிகப்பெரிய தவறுன்னு நான் சொல்லுவேன். சரின்னு நான் சொல்ல மாட்டேன் என்றைக்குமே. நானும் வந்து உங்கள் சைடில் இருந்த ஒரு ஆள் தான் ஒரு நாள். ஆனால் வந்துட்டு இன்றைக்கி எனக்கு அதோட எக்ஸ்போசர் இங்கே கிடைக்கிது. நான் இவங்களை எமோஷன் சைடெலாம் பார்க்குறதுனால
கண்டிப்பாக வந்துட்டு இதை வந்து நான் ஷேர் பண்ணியே ஆகணுன்ற ஒரு விஷயத்தில் தான் நான் வந்து சொல்கிறேன். இதை பார்க்குற நிறைய பேரே வந்துட்டு சொல்லப்போனால், இப்போ நீங்கள் வந்து இதை உங்கள் வீட்லையோ இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயே உட்காந்து பார்க்குறத கூட ஒரு சில பேர் உங்கள் பக்கத்தில் யாரும் இருந்தாங்கன்னா அதை உங்களே ஜட்ஜ் பண்ணுவாங்க. இப்போ என்னையுமே வந்துட்டு நான் இதை பற்றி பேசுகிறதுனால இதில் நிறைய பேர் வந்துட்டு இவனும் அவங்களில் ஒரு ஆளுன்னு கூட நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அதை பற்றி எனக்கு பிரச்சனை கிடையாது, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. இங்கே ஒன்றே ஒன்று தான் நான் கடைசியில் சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா, நாளைக்கு நீங்கள் நினச்சி பாருங்கள், உங்கள் வீட்டில் உங்களை சுற்றி உள்ள யாராவது இந்த மாதிரி ஒரு உணர்வு உள்ள உண்மையான ஒரு உணர்வு இருக்கிறவங்க இருந்தாங்கன்னா நீங்கள் அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணுவீங்க? அவங்கள இந்த சமுதாயத்தில் எப்படி தைரியமாக நீங்கள் நடமாட விடுவீங்க அப்படின்றத ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். இது உங்கள் வீட்டிலையா இருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்டோட வீட்டிலையா இருக்கலாம், இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரவங்க வீட்டிலையா இருக்கலாம். ஸோ தயவுசெய்து என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், யாரையும் புண்படுத்தாமல் உங்களுக்கு பிடிச்சா ஏற்றுக்குங்க, பிடிக்கலனா ஒதுங்கி போங்க. அதனால் அவங்களுக்கான தனிப்பட்ட தாக்குதல் எந்த விதத்துலையும் நல்லா இருக்காதுன்னு சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். பார்ப்போம், இதே மாதிரி ஒரு ராவான ஒரு விஷயத்தோட நான் மறுபடியும் மீட் பண்ணுறேன். அன்டில் அன்லஸ் பாய் அஜித் விக்கி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.